வணக்கம் நண்பர்களே. H1B விசா இஷ்யூ ட்ரம்ப் கொளுத்தி போட்ட ஒரு வெடி. அதை பற்றி போன வீடியோவில் பல தகவல்களை உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். நான் அதில் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் $1,00,000 அதனுடைய சார்ஜ் இல்லை ஃபீஸ் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு. நான் இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ரூல் இருந்தது. அதுக்கப்புறம் யூட்டர்ன் அடித்தார் ட்ரம்ப். அவர் யூட்டர்ன் அடிச்சுட்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒன் டைம் தான் அப்படின்ட்டு, அதுவும் புதிதாக சேர்பவர்களுக்கு மட்டும்தான், ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ குழப்படி செஞ்சுருக்காங்க. ஆனாலும் இப்போவும் நான் சொல்கிறேன், அந்த ஒன் டைம் ஃபீஸ் அப்படிங்கிறது கூட அதையுமே கழட்டி விட்டுட்டு வேற ஒரு புது மாதிரியான ஒரு முயற்சி கொண்டு வருவாங்க. அப்படி வரும்போது அநேகமாக இந்த H1B விசா சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த லாட்ரி போட்டு எடுத்து கொடுக்கறது எல்லாம், அது அநேகமாக முழுமுற்றாக ஒழித்து விடுவார். ட்ரம்ப் அதை ஒழிச்சிடுவார். அதை நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள், வேறு ஏதாவது ஒரு அறிவிப்பு கண்டிப்பாக வரும். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த வீடியோவுடைய தொடர்ச்சியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன் இந்தியர்கள் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தாங்க, அதற்காக பல பரப்புரைகள் செய்கிறாங்க. இதில் முக்கியமாக காங்கிரஸ் சில முன்னெடுப்புகளை செஞ்சு தன்னுடைய வார் ரூம், ஐடி வார் ரூம் மூலமாக பல பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு பல பேர் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்னுடைய போன வீடியோவுக்கு பல பேர் கமெண்ட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு 4-5 ரீசனை சொல்லியிருக்காங்க. ஒன்று முக்கியமாக சொல்றது ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு, கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு. சரி, ரைட். அடுத்ததாக அவங்க சொல்றது இந்தியாவில் நிலவி வரக்கூடிய கரப்ஷன், அதுக்கப்புறம் நெப்போட்டிசம், அதுக்கப்புறம் இது மாதிரி பலதையும் சொல்லியிருக்காங்க. இதை விட இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, இந்தியர்களுக்கு நாட்டுப்பற்றே கிடையாது, பேட்ரியாட்டிசமே கிடையாது. இதெல்லாம் எப்போ தீர்க்க போறீங்க? முதல்ல இந்த ரிசர்வேஷனை எப்போ நீங்கள் ஒழிக்க போறீங்க? ரிசர்வேஷன் தான் மிக மிக முக்கியமான ஒரு காரணம் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேர் போட்டிருக்காங்க, பதிவு போட்டிருக்காங்க. ஆனால் ஓவர்ஹெல்மிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நல்ல பதிவு, நல்ல புரிதலோட போடப்பட்ட பதிவு தான். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்க எல்லாருக்குமே. நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எடுத்து சொல்லுறீங்க அப்படிங்கிறதை பார்க்குறேன். நான் பார்த்தேன், எல்லா கமெண்ட்ஸையும் படித்தேன், அதுக்கேற்ற மாதிரி பதிலும் போட்டிருக்கேன் சில பேருக்கு. சரி, இப்போ இந்த ரிசர்வேஷனை பற்றி இந்த வீடியோவில் அதுதான் முக்கியமான காரணமா அப்படிங்கிறத நான் உங்கள் கூட சில தகவல்களை வச்சு அதை ஒரு அனாலிசிஸ் மாதிரி உங்களோட ஷேர் பண்ணலாம். முதல்ல ரிசர்வேஷன்னால தான் தகுதி அடிப்படையில் வேலை வாய்ப்பு கிடையாது, கல்வி கிடையாது அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. எல்லாரும் சொல்ல பரவலாக இது சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தகுதிக்கு அங்கீகாரம் கிடையாது, அதை பாராட்டப்படுவது கிடையாது. அதனால மக்கள் இந்த அங்கீகாரம் கிடைக்காம, பாராட்டுகள் கிடைக்காம, அதற்கான வேலை வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறது. கல்விக்கோ இல்லை வேலை வாய்ப்புக்கோ வெளிநாட்டை நோக்கி போயிடுறாங்க. ரைட், ஒரு அளவுக்கு தான் அதில் உண்மை. அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வை அதில் முழுமுற்றாக மாறிய பார்வை தான். அதில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை தான் நம்ம கவனிக்கணும். அதை விட்டு அந்த ரிசர்வேஷன் சிஸ்டமே ரொம்ப புவர், அது ரொம்ப மிக மிக மோசமான சிஸ்டம், அதை ஒழிச்சு கட்டிடணும்னு சொல்லக்கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை. முதல்ல என்னோட பாயிண்ட் அது. சரி, இப்போ நம்ம அதை எப்படி பார்க்கலாம்னு பாருங்க. நான் சொன்ன மாதிரி சில குறைபாடுகள் இருக்கு. ரிசர்வேஷன்னால பல வாய்ப்புகள் பல பேருக்கு கிடைக்காம போயிருக்கு. அது ஒரு சிறு இதுதான், அது ஒரு சிறு என்ன சொல்றதுன்னா ரீசன் அப்படின்வாங்களே, அது மாதிரிதான் காரணம், சிறிய காரணம். அதுவே முழுமுதற் காரணம் அப்படிங்கிறது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, நானே அதுக்கு ஒரு உதாரணம், அதுதான். சரி, இப்போ வரலாம். அது என்ன அப்படின்னு இதை வச்சுக்கிட்டு இப்போ இன்னொரு பரப்புரை என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, ஒருவேளை இந்த H1 விசால இருக்கக்கூடிய வல்லுநர்கள் அங்கே போயிட்டு நல்ல திறமையானவர்கள், அவங்க தான் அங்கே அமெரிக்காவுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், அங்கே போய் அவங்க இன்னும் முன்னேறுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை இங்கே அவங்கெல்லாம் இங்கே திரும்பி வந்தாங்கன்னா அவங்களுடைய திறமைகள் எல்லாம் பாழ்படும். ஏன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு இந்தியாவில் அமையாது, ரிசர்வேஷன் பாலிசி அதை கெடுக்கும். அதனால அவங்களுக்கு இன்னும் வெறுப்பு தான் வரும், விரக்தி தான் அதிகமாகும். அதனால இந்த அரசு எந்த விதமான முன்னெடுப்பையும் அதுக்கு செய்யறதுக்கு தயாரா இல்லை, செய்யவும் மாட்டாங்க. இந்த அரசை நம்பி அங்க போனவங்க எல்லாரும் திரும்பி வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது தவறு. அது வரக்கூடாது.
வேற மாதிரி ஏதாவது ஒரு முன்னெடுப்பு தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. நிஜமாவே அப்படிதான் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த ரிசர்வேஷன் உள்ள வந்தோம்னா, நான் இன்னொன்னையும் சொல்றாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதை விட ஒருவேளை அவங்க சுயசார்பா தானே ஒரு தொழில் தொடங்கணும்னாலோ இல்ல ஒரு வர்த்தகத்துல ஈடுபடணும்னாலோ இங்க 1008 பிரச்சனை இருக்கு. தலையாய பிரச்சனை பர்மிஷன் கிடைக்கிறது. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து வாங்கணும், அதுக்கப்புறம் லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும், இல்லை ஷாப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அரசாங்கத்தினுடைய பல துறைகளோடு அவங்க அந்த வேலைகளெல்லாம் முன்னெடுத்து செய்ய வேண்டியதாக இருக்கும். அவங்க அந்த மாதிரி அந்த இதில் எங்கேஜ் ஆகும்போது கரப்ஷன் மெயினாக இருக்குது. அதனால் அவங்க சுய தொழில் செய்வதற்கோ வியாபாரம் செய்வதற்கோ ஆன சாத்தியக்கூறுகள் குறைவு. அதோடு இல்லாமல் அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட், டிஸ்கரேஜ் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஓரளவுக்கு உண்மை. அந்த மாதிரி பார்க்கும்போது சரி, இப்போ பாரத பிரதமர் மோடி பாஜகவின் ஆட்சிக்கு அமைச்சு வந்தபோது கொஞ்சம் கொஞ்சமாக பலவிதமான முன்னெடுப்புகளை வச்சார். ஒன்று ஃபஸ்ட்டு அவர் சொன்னது ஆத்ம நிர்பர் பாரத், மேக் இன் இந்தியா, இதெல்லாம் கொண்டு வந்தார். அது இருக்கட்டும், அதை பற்றின டீட்டெயில்ஸை பின்னாடி பார்க்கலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது பல மாநிலங்களில் புதிய முதலீடுகளை அறிமுகப்படுத்தினாங்க, ஊக்குவித்தார்கள். அதற்கான பல இன்சென்டிவ்ஸ்லாம் வேற கொடுத்தாங்க. எல்லா மாநிலங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு முதலீடுகளை ஈர்த்தார்கள். அதில் முதன்மையாக இன்னைக்கு இருக்கிறது நல்ல கவனிங்க, மகாராஷ்டிரா, குஜராத், யூபி, ஈவன் மத்திய பிரதேஷ் கூட பல முதலீடுகள் வந்திருக்கு. அங்கே மத்திய பிரதேஷில் தான் பிஎம் மித்ரா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் லார்ஜஸ்ட், இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவிலான டெக்ஸ்டைல் பார்க்கு திறந்திருக்காங்க. அங்கே பல பேர் பார்க்கு திறந்து அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டுமானங்கள் எல்லாம், அடிப்படை தேவைகள் எல்லாம் அமைத்து கொடுக்க வேண்டியது மாநில அரசினுடைய பொறுப்பு. அதுக்கப்புறம் மக்கள் அங்கே ஃபேக்டரியை போட்டோ இல்லை வேலை வாய்ப்பு கொடுக்குறது எல்லாம் செய்யறதெல்லாம் முதலீட்டாளர்களுடைய ஆர்வம். அந்த ஆர்வத்தை தொய்வில்லாம கொண்டு சேர்த்திருக்காரு மத்திய பிரதேஷ் முதலமைச்சர் திரு மோகன் யாதவ். அதை பத்தி முன்னாடி வீடியோலயே பார்த்துருக்கோம். இப்ப இந்த 4 மாநிலங்களை மட்டும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்து அபரிமிதமான முதலீடுகள் வருஷா வருஷம் வந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப இவங்க சொல்லக்கூடிய அந்த அதாவது அனுமதிகள் வாங்குவதோ, பலவிதமான அரசு துறைகள் இருந்து அனுமதிகள் வாங்க, இல்ல அந்த தொழிலை ஆரம்பிப்பதற்காகவோ இடம் கையகப்படுத்துவதற்கோ அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதோ அதெல்லாம் கரப்ஷன். அதாவது இவங்க சொல்லக்கூட, நான் திருப்பியும் சொல்லிடுறேன், கரப்ஷன் அப்படிங்கிறது ஊழல் அப்படிங்கிறது இல்லவே இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். 100% எல்லாமே சுத்தம் சார் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். இருக்கு. ஆனா எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல 5% இருக்குன்னா இன்னொரு இடத்துல 30% இருக்கு. அதுதான் வித்தியாசம். இல்லவே இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அதுல ஊறி போயிட்டோம். நம்ம 70 வருஷம், 78வது சுதந்திர தினம், அதுல ஊறி போயாச்சு. நம்ம இனிமே அது கொஞ்சம் கொஞ்சமா குறையணும். ஒரு அளவுக்கு குறைஞ்சிக்கிட்டு வருது. இன்னைக்கு தேதியில இந்த கடந்த 11 வருடத்துல மத்திய அரசின் மேல எந்த விதமான ஒரு சிறு ஊழல் குற்றச்சாட்டு கூட கிடையாது. போடுறாரு, ஒருத்தர் கூட போட்டிருந்தாரு, 185 லட்சம் கோடி கடன் இருக்கு, 88 கோடி பேர் பட்னியால சாகுறாங்க, அவங்களுக்கு உணவு தட்டுப்பாடு இருக்கு, ஒருத்தர் போட்டிருக்காரு. அவங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது என்ன அப்படின்னு. இருக்கட்டும், வரேன். அந்த மாதிரி 88 கோடி பேர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்களாம். பல கோடி பேர் வேலை வாய்ப்பு இல்லாம திண்டாட்டத்துல இருக்காங்களாம். 158 லட்சம் கோடி கடன் இருக்காங்க. இருக்கு, இல்லன்னு சொல்லல. இங்க 9.5 லட்சம் கோடி கடன் இருக்கு 8 கோடி மக்களுக்கு. 140 கோடி மக்களுக்கு நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க. அது ஒரு பக்கம். இன்னொன்னு இங்க வாங்கின 9.5 லட்சம் கோடிக்கு என்ன விதமான வளர்ச்சி திட்டங்களும் கட்டுமானங்களும் ஏற்பட்டிருக்குன்றத நம்ம கவனிக்கணும் தமிழ்நாட்டுல. அதே ஆல் இந்தியா லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா கடன் வாங்குறத அவங்க என்ன மாதிரி கட்டுமான வளர்ச்சி திட்டங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க, அது கண் முன்னாடி தெரியுதா தெரியலங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால கடன் வாங்குவது தப்பு இல்லை வளர்ச்சி திட்டங்களுக்காக. கடன் வாங்குவது கொள்ளையடிப்பதற்காக அப்படின்னாக்க அது கண்டிக்கப்பட வேண்டியது, அது அகற்றப்பட வேண்டியது, அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டியது. இந்த வித்தியாசம் புரியாம சும்மா 200 ரூபாய் வாங்கிக்கிட்டு ஏதோ பதிவு போடணும்னு என்ன திட்டி பதிவு போடுறதுல தயவு செஞ்சு
மயங்கிடாதீங்க. உங்களுக்கு நலனுக்காகத்தான் சொல்றோம். நான் ஒண்ணு என்னுடைய பர்சனல் இதுக்கு கெயினுக்காக நான் எதுவும் சொல்லல. என்ன சங்கின்னு சொல்லுங்க, மங்கின்னு சொல்லுங்க, அதை பத்தி எனக்கு கவலையும் கிடையாது. என்னுடைய வருங்கால சந்ததிகள் சுபிட்சமா இருக்கணும், அதுதான் என்னுடைய ஒரே குறிக்கோள். அவ்வளவுதான். அவங்க தலை மேல இஷ்டத்துக்கு நீங்க இன்னைக்கு 9.5 லட்சம் கோடி ஆட்சி முடியறதுக்குள்ள 10 லட்சம் கோடி ஆயிடும். யாரு கட்ட போறாங்க அந்த கடன்? இன்னைக்கு அமெரிக்காவினால இந்தியாவுக்கு வரணுமான்னு யோசி. சரி, நான் இப்ப டாபிக்கு வந்து இந்த மாநிலங்கள்ல எல்லாம் எப்படி முதலீடு வருது? இவர் சொல்ற மாதிரி பதிவுகள் போட்ட மாதிரியோ இல்ல பரப்புரை காங்கிரஸ் செய்து வரக்கூடிய பரப்புரை மூலமாக ஒரே ஊழல், ஒரே இது, என்ஆர்ஐ எல்லாம் இங்க வந்தா அவங்க எப்படி தொழில் செய்வாங்க, ஒரே கரப்ஷன் அப்படின்லாம் பேசுனா இந்த மாநிலங்கள்லாம் பின்ன எப்படி முதலீடு வருது? கரப்ஷன் இருந்தாலும் சமாளிக்க முடியும், ரொம்ப சொற்பமானது அப்படிங்கிறதுனாலதான் அங்க தெள்ள தெளிவா தெரியுது. இதை தவிர நான் இன்னொரு பாயிண்ட்டையும் யோசிச்சு பார்த்தேன். நல்லா இப்ப குஜராத்திஸ், மார்வாடிஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க, சிந்தி இவங்கெல்லாம் இருக்காங்க. சிந்தியை பத்தி குறிப்பாவே சொல்லணும். சிந்து மக்கள் அவங்கலாம், இந்த குஜராத்தி மார்வாடி மக்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க என்னைக்குமே இந்த ரிசர்வேஷனை பத்தி கவலைப்பட்டதே கிடையாது. பட்டேல் சமூகத்தை வந்து கிளப்பி விட்டாங்க. ஹர்திக் பட்டேல்னு ஒருத்தர் ஏதோ இந்த லட்சம் எனக்கு பட்டேலுக்குலாம் நீங்க வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு குஜராத் அடக்கி ஒடுக்கி வச்சுட்டாங்க. அவர் யாரால வந்தாருன்னு, அவர் தனியா வந்து தான் தனித்தன்மையோட தான் வந்தாரு. பெரிய அளவுல போராட்டம் நடத்தாரு. கடைசியில எங்க போய் அடக்கலமானாரு? யாரு அவரை தூண்டி விட்டு கிளப்பி விட்டு செஞ்சாங்களோ அந்த காங்கிரஸ், அந்த கட்சியில தான் போயிருக்காரு. இன்னைக்கு அவர் இருக்கிற இடமே தெரியாது அந்த காங்கிரஸ். சோ அவரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு டூல் கிட் மாதிரி அந்த பட்டேல், ஹர்திக் பட்டேல யூஸ் ஆக மொத்தம் அதுவுமே பொய்த்து போனது. அதனால குஜராத்திஸும் மார்வாடிஸும் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த ரிசர்வேஷனை பத்தி பேசுனதே கிடையாது. எங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்கல, எங்களால படிக்க முடியல, எங்களால வேலை செய்ய முடியல, வேலைக்கு போக முடியல, அரசாங்கத்துல வேலை கிடைக்கல, நாங்க ரிசர்வேஷனாலதான் நாங்க ஒடிஞ்சு போயிட்டோம், அதனாலதான் நாங்க அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் ஓடி போயிட்டோம் அப்படின்னு நான் சொல்லி நான் யாருமே கேள்விப்பட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்ததான் நீங்க பாத்தீங்கன்னாக்க உடனே சொல்லலாம், சார் அவங்களுக்கு படிப்புல வந்து ஒன்றும் பெரிய ஆர்வம் கிடையாது சார், அவங்களாம் தொழில் முனைவர்கள். ஆமா, தொழில் முனைவர்கள். ஆனா இன்னைக்கு தேதியில நீங்க போய் பாருங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், தேவாங் மேத்தான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து நாஸ்காமனுடைய தலைவராக இருந்தார். அவரை போட்டு பார்த்துட்டாங்க. இல்லைன்னா இந்தியா வந்து இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இந்த பாடி ஷாப்பிங் மட்டும் பண்ணாம பலவிதமான முன்னெடுப்புகளை முன்னாடியே செஞ்சிருக்கோம். அந்த தேவாங் மேத்தான்னா சர்நேம் குஜராத்தி, ஒரு படிப்படி வரல அதவர பல பேர் பல விதமான குவாலிபிகேஷன். நீங்க மார்வாடியில் பாத்தீங்கன்னா மேக்சிமம் சார்ட்டர் கொண்டு இருப்பாங்க. என்ன சொல்றீங்க? பட்னி கம்ப்யூட்டர் யாரோடது நினைச்சீங்க? அந்த கம்பெனியை ஒழிச்சதே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய லெவல்ல கம்யூனிஸ்ட் கொள்கையை சார்புடைய ஒரு கம்பெனி தான். அந்த பட்னி கம்ப்யூட்டர் ஒழிச்சது ஒரு கம்பெனி. பட்னி அப்படிங்கிறது வந்து சர்நேம் ராஜஸ்தான். அதனால தயவு செஞ்சு ஏதோ அவங்க எல்லாம் படிக்காதவங்க, அவங்களும் வந்து வெறும் தொழில் மட்டும் தான் செய்வாங்க, அவங்க வியாபாரம் தான் செய்வாங்க, அவங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது, அந்த மாதிரிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. இது ஒரு ஆச்சுங்களா? இதே மாதிரி இந்த மாதிரி பல கம்யூனிட்டிகள், சிந்து பீப்புள் எடுத்துக்கோங்க. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சிந்து மாகாணத்திலிருந்து 1947 விரட்டி அடிக்கப்பட்டு அகதிகளாக இந்தியாவுல வந்தாங்க. ராஜஸ்தானுக்கு வந்தாங்க, குஜராத்துக்கு வந்தாங்க, மகாராஷ்டிரால பாம்பேல வந்தாங்க. உல்லாஸ் நகர்னு ஒரு இடமே இருக்கு, அது சபர்பன்ல இருக்கு. அந்த உல்லாஸ் நகர் அப்படின்னு உல்லாசமா நீங்க வாழணும்னு அந்த இடத்த அவங்களுக்காக கொடுத்து எல்லாமே செஞ்சது பெருந்தலைவர் காமராஜ். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் மறக்கக்கூடாது சரித்திரத்தை. அந்த சிந்தியில எனக்கு தெரிஞ்சு யாருமே ரிசர்வேஷனை பத்தி பேசுறதே கிடையாது. மெட்ராஸ்ல, சென்னையில கூட சிந்தி மக்கள் நிறைய பேர் வாழறாங்க, இருக்காங்க. அதுல எவ்வளவு பேர் வந்து நல்லா படிச்சு இந்த ரிசர்வேஷனை பத்தின இடஒதுக்கீடை பத்தி கல்வியிலையோ வேலை வாய்ப்புலையோ கவலையே படாம முன்னேறின மக்கள் அவ்வளவு அகதிகள் மாதிரி வந்து வாழ்க்கையில முன்னேறணும். எத்தனை பேர்? ஒரு 1-2 பேர் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல இல்ல. ஒருத்தர் இறந்துட்டார், ராம் ஜேத்மலானி, மிகப்பெரிய லாயர், சுப்ரீம் கோர்ட் லாயர். அவர் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஆதரவும் கொடுத்தார். அவரு இப்ப இறந்து போயிட்டார். அவருடைய பையன் மகேஷ் ஜேத்மலானி இருக்காரு, பிஜேபி ஆதரவு. ஸோ மகேஷ் ஜேத்மலானி. அதுக்கப்புறம் ஹீரானந்தானியினுடைய முதல் ஜெனரேஷனா இருந்தவர் வந்து ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், பெரிய டாக்டர். அதுக்கப்புறம் ஹீரானந்தானி கட்டுமான தொழில், பில்டிங்லாம், ரெசிடென்ஸ், ஆபீஸ் எல்லாம் கட்டி பெரிய அளவு அந்த மாதிரி இருக்காங்க. சிப்பு மேக்கிங்ல இறங்கியிருக்காங்க ஹீரானந்தானி. சிந்தி, ரஹஜாஸ், இந்த மாதிரி பல பேரை சொல்ல முடியும். அதனால தயவு செஞ்சு இந்த ரிசர்வேஷன் இல்லாததுனாலதான் நாங்க அமெரிக்காவுக்கு ஓடி போனோம், கனடாக்கு ஓடி போனோம், ஆஸ்திரேலியாவை பார்த்து ஓடி போனோம். ஏன் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கெல்லாம் இல்லாத ரிசர்வேஷனால வரக்கூடிய பாதிப்பு மற்றவங்களுக்கு எப்படி வந்தது? அதே மாதிரி இப்ப விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் பட்டியலில் சில பேர் போட்டிருந்தாங்க, ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் போட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செட்டியார்களை பர்மாவில இருந்து விரட்டி அடிச்சிட்டாங்க. ஆமா, கரெக்ட், இல்லைன்னு சொல்லலை. ஆனா செட்டியார்கள் வந்து ரொம்ப திறமசாலிங்க. நான் வந்து முன்னாள் நிதி அமைச்சரை மட்டும் சொல்லலை,
நியாயமா நேர்மையாக இருந்தவங்க. அவங்க நிறைய சேரிட்டி பண்ணியிருக்காங்க. நீங்க காசியில போய் பாருங்க, அப்பதான் தெரியும். காரைக்குடி செட்டியார், நாட்டுக்கோட்டை செட்டியார் நகரத்தார் சத்திரம்னு ஒண்ணு இருக்கு. எல்லாமே ரொம்ப சொற்பமான பணத்தில் நீங்க அங்க போய் தங்கி இருந்து செய்யலாம். காசியில எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. அந்த பர்மால இருந்து வந்தவங்க எல்லாம் என்ன, அவங்க வந்து இந்த பைத்தியம் மாதிரி இந்த அமெரிக்கா மோகம் பிடிச்சு அலையறாங்கன்னு சொன்ன பைத்தியம் பிடிச்சு அந்த மாதிரி கிடையாது. அவங்க வெளிநாட்டுக்கு போனது வந்து ஔவையார் சொன்ன கருத்தின்படி திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு, அந்த கொள்கைப்படி கோட்பாடுபடி போயிட்டு என்ன பண்ணாங்க, அங்கேருந்து பணத்தெல்லாம் இங்க அனுப்பிட்டாங்க. நீங்க போய் பாருங்க, காரைக்குடி போங்க, தேவகோட்டை போங்க, எந்த வீடு பெரிய அரண்மனை மாதிரி வீடு இருக்கும், எல்லாம் கட்டுமானம் அத்தனையும் பர்மா தேக்குன்னு வாங்க. அங்க போனீங்கன்னா அவ்வளவு அருமையான வேலைப்பாடு. நான் 2-3 வீட்டுக்கே விசிட் பண்ணியிருக்கேன். அவங்கெல்லாம் பணத்தை இங்க கொண்டு வந்துட்டாங்க. கடைசியில கொஞ்சம் விட்டுட்டு வர வேண்டியதா போச்சு. அது வந்து கொலாட்ரல் டேமேஜ்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி தான் அதை எடுத்து பல பேர் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. அதனால அந்த மாதிரி கம்பேரிசன்லாம் நம்ம பல இது. சரி, இப்போ நான் வந்து திருப்பி எதுக்கு வரேன் அப்படின்னா, ஸோ இந்த ரிசர்வேஷனை பற்றி தான் திருப்பி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் உங்க கூட. அதில் வந்து என்னென்னா, ஸோ இந்த கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்படிங்கிறதுல வந்து முக்கியமான வந்து இந்த ரிசர்வேஷன். சரி, இந்த ரிசர்வேஷன் கொண்டு வந்தது டாக்டர் B.R. அம்பேத்கர், பாரத் ரத்னா. அவர் ஆரம்பித்த போது என்ன சொன்னார், 10 வருஷத்துக்கு தான் இந்த ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு, அரசியல்வாதிகளுடைய தகுடு தத்தம். அதனால தான் இன்னைக்கு அதனுடைய மதிப்பே இழக்கப்பட்டுள்ளது. அதுல குறைபாடுகள் நிறைய வந்துருச்சு. 1-2 குறைபாடுன்னா நிவர்த்தி செஞ்சிடலாம், பல குறைபாடுகள் வந்துருச்சு. எதுக்காக இதை கொண்டு வரப்பட்டது? இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடஒதுக்கீடு கல்வியிலையும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி, அதாவது சொசைட்டில பொருளாதாரத்தில் மிகவும் கீழ் நிலையில் உள்ள மக்களை மேலே எப்படி தான் கொண்டு வர்றது, அதுக்காக கொண்டு வரப்பட்டது. பலவிதமான பேராமீட்டர்ஸ் அதுக்காக அமைச்சாங்க. யார் யாரெல்லாம் வரணும், பட்டியலின மக்கள், பொருளாதாரத்தில் ரொம்பவும் வாழ்க்கையில் முன்னேறாதவங்க, அவங்கள தான் கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான் இது கொண்டு வரப்பட்டது. ஒவ்வொரு சொசைட்டியிலும் இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டால் அந்த சொசைட்டியில ஒரு சந்தோஷமோ ஒரு சகஜமான சூழ்நிலையோ அமைதியான சூழ்நிலையோ நிலவாது. அது வந்து போராட்டத்திலையும் ஒரு தீவிரவாதத்திலையும் தான் கொண்டு போய் முடிவாக நிற்கும். அதையெல்லாம் யோசிச்சு தான் சொசைட்டி சோஷியல் ஃபேப்ரிக் வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகணும், ஹார்மனி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்படும். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமூகமே கிடையாது. ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் மேனேஜிங் டைரக்டர் இருந்தாருன்னா அவருக்கு கீழே ஒரு கார் ஓட்டி, அதாவது கார் ஓட்டுறவர் டிரைவர் இருந்தாருன்னா அவங்களுக்கு அந்த பதவிப்படியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான். ஆனா அதுக்காக இங்கே நடந்திருக்கிற மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வுகளை ஓரளவுக்காவது பேலன்ஸ் பண்ணணும், ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வரணும். ஒரு குறிப்பிட்ட சமூகம் ரொம்ப மோசமா இருக்கு, நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. நான் நிறைய படிச்சுட்டேன் அதை பத்தி. அதனாலதான் நான் ரொம்ப ஆணித்தரமா அதுல நம்பிக்கையும் வச்சிருக்கேன். ரிசர்வேஷன் தேவை அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. சார் நீங்க அஃபெக்ட் ஆகலையா? அஃபெக்ட் ஆனேன். நான் அஃபெக்ட் ஆனேன்னு சொல்றதை விட அதை நான் ஒரு சவாலா எடுத்துக்கிட்டேன்னா நான் சொல்லுவேன். எனக்கு தெரியுங்க, நான் வந்து அதாவது நான் படித்த போது PUC அப்போ எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் வாங்கினேன். எனக்கு வந்து என்ஜினியரிங்கில் சீட்டு கிடைக்கல. அதுக்காக நான் நொந்து போகலை, துவண்டு போகலை. BSc படித்தேன், அதில் நல்ல மார்க் வாங்கினேன். நான் MSc படித்தேன், அதில் நல்ல மார்க். எவ்வளவோ இது NCSTன்னு ஒரு இது TIFRனுடைய அங்கம் ஒன்று இருந்தது. அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் நான். எக்ஸாம் எழுதி மெரிட்டில் நான் ஒன்றும் நொந்து போயிடலை, நான் ஒன்றும் வீணாக போயிடலை. நான் லைஃப்பில் முன்னேறித்தான் வந்தேன். எனக்கு இருக்கக்கூடிய தகுதியை மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டு அந்த சவால்களை எதிர்கொண்டு தான் நான் வந்தேன். அதுக்காக நான் ரிசர்வேஷனை குறை சொல்லிக்கிட்டு நான் வீட்டில் முடங்கி கிடந்தேன். நான் சொல்லுவேன், கிடக்க முடியாது, கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் சவாலை ஏற்றுக்கிட்டு வாங்க. சரி, ஆக மொத்தம் அந்த ரிசர்வேஷன் பர் சே இஸ் நாட் ராங். அது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனால் அதில் குறைபாடுகள் இருக்கு. எப்படி ஜனநாயகத்தில் பல குறைபாடுகள் இருக்கோ அதே மாதிரி தான் இதை பற்றி பேசும்போது தான் என்ன மாதிரி குறைபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்வேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ, அதாவது பிற்பட்டோர் அப்படின்னு சொல்றாங்க, பட்டியல் இனத்தவர்கள அதுல சில குழுக்கள் இருக்கு. இந்த குழுக்கள் என்ன பண்றாங்கன்னா, திரும்ப 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 தன்னுடைய குடும்பத்துக்கே அந்த இடஒதுக்கீடுனுடைய பலன்கள் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு அடுத்த மக்களுக்கு, அவங்க இனத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கு அது போய் சேராம இருக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடை செஞ்சு வச்சிருக்காங்க. இது யாரோட தவறு? அரசாங்கத்தினுடைய தவறா? இல்ல அந்த பாலிசி, ரிசர்வேஷன் பாலிசி? மக்கள் சுயநலமாக இருக்காங்க. எந்த இனமா இருக்கட்டும், நம்ம எந்த ஜாதி மக்களா இருந்தாலும் சுயநலவாதிகளாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம்.
இதனாலதான் என்ன பண்ணாரு, இப்ப இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிஆர் பூஷன் ராம, இவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸா ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ல ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்தாரு. அதாவது என்ன சொன்னாரு அப்படின்னா, அவர் ஒரு ஒப்பீனியன் சொன்னார். 2ஆம் தலைமுறை இல்லது 3ஆம் தலைமுறைக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது பட்டியலின மக்களுக்கு அப்படின்னு சொன்னார். ஒரு ஜெனரேஷன் ஒரு அப்பா, அவருக்கு ரிசர்வேஷன் படி கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு எல்லாம் கிடைச்சாச்சு. அவருக்கு அடுத்த பையனுக்கு கொடுத்தீங்க பரவாயில்ல, ஆனா அதுக்கு அடுத்தது பேரன் கொள்ளு பேரன் எள்ளு பேரன் அது நிறுத்தப்பட வேண்டும். ஏன்னா இது பரவலாக்கப்பட வேண்டும், பல மக்களுக்கு இது போய் சேரணும், எல்லாருக்கும் இது போய் சேரணும்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கட் ஆஃப் பண்ணணும். இல்லைன்னா எந்த குடும்பம் பலன் அடைந்து வருகிறதோ அதே குடும்பம் மீண்டும் 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 பலன் அடைந்து வரும். அதுதான் அதுல இருக்கிற முக்கியமான ஒரு குறைபாடு. அதை வந்து இந்த பிஆர் கவை இப்ப இருக்கிற தலைமை நீதிபதி சுப்ரீம் கோர்ட் அவர்களே சொல்லியிருக்காங்க. இத்தனைக்கும் அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான், அவரே சொல்றாரு. அதனாலதான் எனக்கு அதுல நம்பிக்கை இருக்குங்கிற. குறைபாடுகளை களையணுமே தவிர ரிசர்வேஷனே இருக்கக்கூடாது அப்படின்னா அப்ப அந்த மக்கள் எப்படி மேல் கொண்டு வர முடியும்? பொருளாதார அடிப்படையிலோ கல்வி அடிப்படையிலோ வேலை வாய்ப்புலையோ எப்படி அவங்கள மேல வர முடியும்? வரவே முடியாது. நினைச்சு பாருங்க, அந்த பட்டியலின மக்களுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு போட்டி மனப்பான்மையும் ஒரு காழ்ப்பு உணர்ச்சி மனப்பான்மை இருந்து அடுத்தவங்களை கீழே தள்ளிட்டு தான் மேல வரணும் இருக்கும்போது மற்ற ஜாதிகளுக்கு எப்பேற்பட்ட காழ்ப்புணர்ச்சியும் விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரிசர்வேஷன் பாலிசியை தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்ததான் நான் என்ன பார்க்க போறேன் அப்படின்னா, இதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா, சரி டேலண்ட் அப்படின்னு பேச. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சென்னை ஐஐடி, அதாவது ஐஐடி மெட்ராஸ், அதனுடைய டைரக்டரா இருக்கிறவர் வந்து ஒரு பிராமணர், காமகோட்டி. அவரை எங்க விட்டுட்டாங்க? அவர் தன்னுடைய தனித்திறமையினால தான் அந்த டைரக்டர் போஸ்ட் லெவலுக்கு வந்திருக்காரு. அது ஒரு பாயிண்ட். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இஸ்ரோல தலைமை இருந்தா அதுரைன்னு ஒருத்தர் இருந்தார், சிவன். இவங்கெல்லாம் என்ன பிராமின் சார் சொல்லுங்க? அவங்களுடைய தனித்திறமையினாலதானே வந்தாரு. சுமுத்துன்னு ஒருத்தர் இருந்தார், நெல்லை சுமுத்துன்னு. அவரை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல விதமான ஆர்டிகல். தன்னுடைய தனித்திறமையினாலுமே தானே மேல வந்தாரு. ரிசர்வேஷன்ல வந்தாரு? கிடையவே கிடையாது. நல்ல பொண்ணு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எந்த மாதிரி இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, தவறாக பயன்படுத்துகிறாருன்னா, மதமாற்ற கும்பல் தன்னுடைய ஒரிஜினலான பேரெல்லாம் மறைச்சிட வேண்டும், கிறிஸ்துவத்துக்கு மாற வேண்டியது, ஆனா பட்டியல் இடத்துல இருக்கிற மாதிரியே காமிக்க வேண்டியது. எப்படிங்க? யாரோட தவறுங்க? இப்ப சமீபத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, சென்னையில வந்து ஒரு பெண்மணிக்கு இந்த மாதிரி தன்னுடைய மதம் மறைக்கப்பட்டு பட்டியலின மக்கள்னு காமிச்சு ரிசர்வேஷன் இடஒதுக்கீடுல அவங்க பதவி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத மெட்ராஸ் ஹைகோர்ட் தள்ளுபடி செஞ்சது. இது வந்து இனி தகாது, அது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு, சுப்ரீம் கோர்ட்ல அது தடை செஞ்சுட்டாங்க. இல்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய தீர்ப்பு செல்லாது அப்படின்னு. மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லுச்சுன்னா, இந்த மாதிரி நீங்க பொய் சொல்லி பதவிக்கு வந்திருக்கீங்க, பதவி உயர்வு வாங்கியிருக்கீங்க, அது செல்லாது. ஏன்னா நீங்க கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர். ஆந்திரால இந்த மாதிரி நிறைய கேஸ் நடந்திருக்கு, அங்க அப்ஹோல்ட் ஆயிருக்கு. இங்க சென்னையில நடந்த கேஸ்ல வரல. இது யாருடைய தவறு? ரிசர்வேஷன் பாலிசியினுடைய தவறா இல்ல அரசாங்கத்தினுடைய தவறா? மக்களுடைய தவறு. எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, தவறாக யூஸ் பண்றாங்க. இன்கம் டாக்ஸ் ஆக்ட் இருக்குங்க, பல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நேர்மையான முறையில வழிமுறைகளை சொல்லி டாக்ஸ் ஃபைல் பண்ணி எல்லாம் செய்கிறாங்க. சில சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நான் வீட்டில் வந்து மாடியில் மஷ்ரூம் வளர்த்தேன், பர்பிள் கலரில் மஷ்ரூம் வளர்த்தேன், அதனுடைய விலை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு 15 கோடிக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கினாக்க என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி இருக்கிறவங்கள உடனே கேட்கலாம், சார் அரசாங்கம் ஏன் நடவடிக்கை எடுக்கும்? அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தா உடனே ஹைகோர்ட் எடுத்த நடவடிக்கையே சுப்ரீம் கோர்ட்ல முடியாதுன்ட்டாங்களே, அப்புறம் எப்படிதான் நீங்க செய்வீங்க? அதனால சிஸ்டம் ஃபெயிலியூரை வச்சுக்கிட்டு ஒரு பாலிசிய தப்பு, அதுல தவறு அப்படின்னு சொல்ல முடியும், அதை உடனே தூக்கி எரிஞ்சிடணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன பொறுத்த வரைக்கும். இப்ப இது மக்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா, சரி டேலண்ட்டை கொஞ்சம் ஆதரிக்கணும், என்ன இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்திறமை அதெல்லாம் வந்து அதுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும், அதுக்கு வந்து ரெகக்னிஷன் கொடுக்கணும்னு தான் பாரத பிரதமர் மோடி வந்து ஒரு சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா, அது வந்து இந்த 2023 எண்டில் தான் வந்து அரசாங்கத்தில் சில முக்கியமான பதவிகளான ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல் போஸ்ட்ல சில முக்கியமான எகனாமிக், அதுக்கப்புறம் நிதி மேலாண்மை, இதுலலாம் என்ன பண்ணாங்க, ஃபாரின் அஃபேர்ஸ், இதுலலாம் அப்புறம் கம்பெனி மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி இதுல வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல்ல லேட்ரல் என்ட்ரி அப்படின்னு, அதாவது இந்த ஐஏஎஸ் இல்லாத பரீட்சை எழுத வேண்டாம், நேரடியாக ஒரு அப்பாயின்மெண்ட் அப்படின்னு, அதுக்கு தகுதியானவர்களை இன்டர்வியூ மட்டும் வச்சு செலக்ட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. உடனே
காங்கிரஸும் மற்ற இந்தி கூட்டணியில் இருக்கிறவங்களும் கொடி பிடிச்சிட்டாங்க. இது வந்து மோடி எப்படி பரப்புரை செய்யப்பட்டது பாருங்க. மோடி வந்து இத இடஒதுக்கீடையே அழித்து விட்டார், இனிமே அவ்வளவுதான், பட்டியலின மக்களுடைய வாழ்வு பறிபோய் விட்டது அப்படின்னு பரப்புரை செஞ்சலாம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்? 24 ஹவர்ஸ்ல மோடி அதை கேன்சல் பண்ணிட்டார். லேட்டரல் என்ட்ரி வேணாம்ப்பா, வர்றபடி வரட்டும். அதை விட நம்ம சேலஞ்சா எடுத்து, அதைத்தான் நான் சொல்ல வரேன், அதை விட சேலஞ்சா எடுத்து இந்தியாவை நம்ம முன்னேற்ற பாதையில போயிட்டு இருக்குமா இல்லையா? அதுதான் முக்கியம். சரி, அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா, ஆனா எப்ப அந்த லேட்டரல் என்ட்ரியை பத்தி பட்டியலின மக்கள் எல்லாரையும் ஒழிச்சு கட்டிட்டாரு மோடி, இனிமே அவங்களோட வாழ்வே குட்டிச்சோரா போச்சு அப்படின்னு சொன்னாங்களே, அதே காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தபோது, ராஜீவ்காந்தி பிரதம மந்திரியா இருந்தபோது சாம் பிட்ரோடாவை டெலிகாம் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அப்பாயின்ட் பண்ணாங்க. அப்ப எங்க போச்சு ரிசர்வ்? அவர் என்ன ரிசர்வ்டு கேட்டகரி இருந்தாரா, இல்ல பரீட்சை எழுதினாரா, இன்டர்வியூ அட்டன் பண்ணாரா? ஒன்றும் கிடையாது, டைரக்ட் அப்பாயின்மெண்ட். ரகுராம் ராஜனை எப்படி பி சிதம்பரம் கொண்டு வந்தார் ஆர்பிஐ கவர்னரா? எங்கேயோ அமெரிக்காவில் உட்கார்ந்துட்டு. பினராயி விஜயன் எதுக்கு வந்து கீதா கோபிநாத் ஐஎம்எஃப்ல இருக்கிறவங்களோட டைரக்டரை கூட்டிட்டு வந்து இங்க தனக்கு ஆலோசகரா எல்லாம் வந்து இதுவா ரிசர்வேஷன் பாலிசியா? கிடையவே கிடையாது. மன்மோகன் சிங் எக்கனாமிக் அட்வைசரா வந்தார், எப்படி வந்தாரு? ரிசர்வேஷன் பாலிசியா? கிடையவே கிடையாது. அதனால எப்பவுமே ஒண்ணு நல்லா சொல்லும், பரப்புரை எப்படி வேணா செய்யலாம், மக்களை எப்படி வேணா திசை திருப்பலாம், முட்டாள்களாக நினைச்சுக்கிட்டு அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நம்புறதுக்குன்னு சில பேர் இருக்கவும் இருக்காங்க. அதுதான் வருத்தத்தகவல். சரி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த H1B விசால வரும், ரிசர்வேஷனால சில பிரச்சனைகள் வரும், அவங்களால அதை சமாளிக்க முடியாது. இதையெல்லாம் வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது ஒரு கண்ணோட்டம் அப்படின்வாங்களே, அதாவது விஷன் அப்படின்வாங்களே, அத மாதிரி செஞ்சதுனாலதான் மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத், ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, PLI ஸ்கீம், ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம், முத்ரா லோன், இந்த மாதிரி பல திட்டங்களை மோடி அறிவிச்சு முன்னெடுத்து அது வெற்றிகரமா செயல்பட்டும் வருது. ஸோ இப்போ வெளிநாட்டுல இருந்து வந்தீங்கன்னா, நான் இன்னொன்னு சொல்றேன், கோல்டன் விசான்னு ஒன்று இருக்குங்க. $10 மில்லியன் யோசிச்சு பாருங்க. சாரி, $1 மில்லியன் நினைக்கிறேன், எக்ஸாக்டா எனக்கு ஞாபகம் இல்லை. $1 மில்லியன் வச்சுப்போமே. $1 மில்லியன் கூட அது வந்து 10 லட்சம். அது $10 லட்சம். 10 லட்சம் என்று கிட்டத்தட்ட 8.5 கோடியோ இல்லை 9 கோடியோ ரூபாய் ஆகும். அந்த 9 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு நீங்க இங்க ஒரு தொழில் தொடங்கி, எவ்வளவோ ஸ்கீம் இருக்கு. முத்ரால லோன் வாங்கலாம், ஸ்டார்ட் அப் இந்தியாவில் வரலாம், இல்ல ஸ்டாண்ட் அப் இந்தியாவில் வரலாம், ஸ்கில் இந்தியாவில் வரலாம், எவ்வளவோ தொழில்கள் இருக்கு, அதை எடுத்து செய்யலாம். நீங்க தொழில் தொடங்குவதோட அல்லாம இன்னொரு 10 பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கலாம். அதெல்லாம் கிடையாது. எதையாவது இல்லாத, தன்னால செய்ய முடியாது அப்படின்னா சிஸ்டத்தை குறை சொல்ல வேண்டியது, மோதியை குறை சொல்ல வேண்டியது, பாஜக அரசை குறை சொல்ல. அங்க இருந்து நாங்க எப்படி வர்றது? இங்க எதுவுமே சரியில்லை, ரோடே சரியில்லை, இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த அமெரிக்கால வெள்ளம் வந்தாங்க, அங்க கார்லாம் மூழ்கலையா தண்ணியில? எவ்வளவோ பார்த்துருக்கோம். யோசிச்சு பாருங்க, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுங்க, தீ அணைக்கிறதுக்கு வண்டி இல்லைங்கிறாங்க அந்த முனிசிபாலிட்டி கார்பரேஷன்ல. அந்த அந்த இதுல என்ன பேசுறாங்க இவங்க எல்லாம் புரிய மாட்டேங்குது. அவ்வளவு வளர்ச்சி அடைஞ்ச நாடு. அவருக்கு வந்து அந்த லேடி ஒருத்தர் இருக்காங்க, பாஸ், கரன் பாஸ் அப்படின்னு, அவ வந்து சொல்றாங்க, எங்க கிட்ட ஆட்டோமேட்டிக்கா இது பண்றதுக்கு பம்பிங் மெஷின்ஸ் அது இதெல்லாம் இல்ல, லாஸ் ஏஞ்சல்ஸ் தீ பிடிச்சு, காடு தீ பிடிச்சு எரியுது, அது அணைக்கிறதுக்கு எங்க கிட்ட இல்ல அப்படின்னு. எந்த விதத்துல பின்ன அமெரிக்கான தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன்னா, இந்த ரிசர்வேஷனை ஒரு காரணமா வச்சு, அதனாலதான் நாங்க இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போனோம், கனடாக்கு போனோம், ஆஸ்திரேலியாவுக்கு போனோம். எத்தனையோ பேர் இருக்காங்க, 140 கோடி மக்கள் இங்க வந்து இருந்து முன்னேறி இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. நான் திருப்பி சொல்றேன், எங்க அப்பாவுக்கு சொந்த வீடு கிடையாதுங்க, எனக்கு சொந்த வீடு இருக்கு, நான் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன்னு அடையல, எனக்கு ரிசர்வேஷன் கிடையாதுங்க. என்னுடைய ஓன் எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்களேன், என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. எத்தனையோ ஜாதி மக்களுக்கு ரிசர்வேஷன் இல்லை, ஆனா அவங்க எல்லாம் முன்னேறாமையே கிடையாது. நிறைய பேர் முன்னேறி இருக்காங்க, நல்ல நிலைமையில இருக்காங்க. முயற்சி திருவினையாக்கும். கடைசியா இந்த ரிசர்வேஷன் காங்கிரஸ் வந்து கிளப்பி விட்டுருக்காங்க இல்லையா? இங்க வந்தீங்கன்னாக்கா ரிசர்வேஷன்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும், நீங்க தொழிலும் தொடங்க முடியாது, அதுக்கு வந்து கரப்ஷன் சொல்றாங்க. வேலை கிடைக்காதுனாக்கா அது வந்து ரிசர்வேஷன். நான் ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும், 1960 இருந்து இன்னி வரைக்கும் தேவேந்திர பட்னவிஸ் மகாராஷ்டிரா முதல்வராக இருக்காரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸும் மற்ற அதை சார்ந்த கட்சிகளும் தான் மகாராஷ்டிரால ஆட்சியில இருந்தாங்க. நான் வந்து ஒரு சிலரோட பேரையே படிக்கிறேன் பாருங்க. யஷ்வந்த் ராவ் சவான், சாவந்த், அதுக்கப்புறம் வசந்த் ராவ் நாயக், SR சவான், VR பாட்டில், சரத் பவார், அதுக்கப்புறம் அந்துலே, இந்த மாதிரி நிறைய பேர். அதுக்கப்புறம் உத்தவ் தாக்கரே இருந்தாரு, தேவேந்திர பட்னவிஸ். இந்த அந்துலே, தேவேந்திர பட்னவிஸ், உத்தவ் தாக்கரே, இவங்க 3 பேரை தவிர கிட்டத்தட்ட ஒரு 16-17 முதலமைச்சர்கள் மராட்டா இனத்தை சார்ந்தவர்கள் தான்.
அப்ப ஏன் அந்த மராட்டா இனத்துக்கு அவர்கள் இடஒதுக்கீடு கொடுக்கவே இல்லை, ஒருத்தரும் கொடுக்கல. இப்ப தேவேந்திர பட்னவிஸ் அவர் வந்து பிராமின், அவர் வந்த உடனே இடஒதுக்கீடுக்கு போராட்டம் நடத்தி யாரு? சரத்பவார் தூண்டி. ரெண்டு முதல்வர் தாங்க வந்து 3 முதல்வர்கள் தான் மராட்டா இனத்தை சாராதவர். பாக்கி எல்லாம் 1960 இருந்து மராட்டா இனத்தை சார்ந்த முதல்வராக இருந்திருக்காங்க. ஏன் இடஒதுக்கீடு கொண்டு வரல? ஸோ ஆக மொத்தம் இந்த இடஒதுக்கீடை ஒரு டூல் கிட்டா பயன்படுத்தி என்ஆர்ஐயை தூண்டி விட்டு இங்கே ஒரு சிவில் அண்ட்ரஸ்ட்டை கொண்டு வந்து குழப்பத்தை உண்டு பண்ணி ஒரு போராட்டத்தை உருவாக்கி அதில் ஒரு சமூக விரோதிகளை உள்ள நுழைச்சு ஒரு பெரிய அளவில் கொண்டு போகணும். மக்கள் அவஸ்தைப்படணும், பொருள் சேதம் ஆகணும், உயிர் சேதம் ஆகணும். இதுதான் காங்கிரஸனுடைய தலையாய குறிக்கோள், கொள்கை. ஸோ தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கங்க. இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு இந்த ரிசர்வேஷன்னால தான் நாங்கள் இந்தியாவுக்கு வர்றதுக்கு பயப்படுறோங்கிறத இது எடுபடாது. நிறைய பேர் சொல்லிட்டாங்க இதெல்லாம் வந்து இல்லை, வரலாம் செய்யலாம் அப்படிங்கிறதுலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இங்கே இந்தியாவில். ஸோ இது அதனுடைய தொடர்ச்சி. இது இன்னொரு தொடர்ச்சியாக இந்த H1B விசா மூலமாக நடத்தப்பட்ட பல தகுடுதத்தங்கள் மற்றும் அதாவது அது எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மோசடிகள் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி ஒரு சில தகவல்களை சேகரித்து வச்சுருக்கேன். அதை அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.